அம்மா. பார்வதி, எதுக்காக இப்ப பால் எடுத்துட்டு வந்திருக்க? பட்டம்மா. அம்மா. பால் வேண்டாம், நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. எதுக்காக இப்ப பார்வதிய பால் கொண்டு வர வச்சிருக்க? இல்லம்மா, நான் எவ்வளவோ சொன்னம்மா, பார்வதி தாம்மா கேக்கல. ஏன் பார்வதி சும்மா சும்மா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இதுல என்னம்மா சிரமம்? எனக்கு ஒன்னும் இல்ல. முதல்ல நீங்க பாலை குடிங்க. சரி, பால் நான் குடிக்கிறேன். நீ இங்க பக்கத்துல வந்து உட்காரு. வா. பட்டம்மா. அம்மா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. அம்மா, நீங்க என்னையே நினைச்சு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடுமா. நீங்க பால் குடிங்க. அம்மா, குடிச்சிட்டீங்களா இல்லையா? நீ கொடுத்த பால ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்ட. கிளாஸே காலியா இருக்கு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் உன்னை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விடட்டுமா பார்வதி? வா. ஐயோ அம்மா, வேண்டாம்மா. பட்டம்மாக்காவை கூப்பிட்டா அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போக போறாங்க. நீங்க முதல்ல தூங்குங்கம்மா. உங்களை தூங்க வச்சுட்டு நான் அப்புறமா போறேன். பார்வதி, எப்போ உனக்கு கண் பார்வை திரும்ப வருதோ அன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவேன். அது வரைக்கும் என்னோட இந்த 2 கண்களும் மூடுமே தவிர மனசு நிம்மதியா தூங்காது. சரி, வா, நான் உன்னை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன். நான் உங்களை தூங்க வச்சுட்டு மெதுவா போய்க்கிறேன். பார்வதி, சொன்னா கேளு. நீ எப்படி இங்க இருந்து தனியா போவ? இல்லம்மா, நீங்க முதல்ல தூங்குங்க. நான் அப்புறமா பட்டம்மாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியா பார்வதி? நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? படுங்க. பார்வதி, இதெல்லாம் வேண்டாம் பார்வதி. எனக்காக தானே நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு கால் வலிக்கும். கண்ணை மூடு. அம்மா, என்னாச்சு? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்ல, ஒண்ணு இல்ல பார்வதி.
தூங்கிட்டாங்க போலயே, சத்தமே கேட்கல. அம்மா, தூங்கிட்டீங்களா? அம்மா, தூங்கிட்டாங்க போல இருக்கு. அப்ப நம்ம கீழே போவோம். பட்டம்மா, வா 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 வா. எனக்கு உதவி செய்த என் தேவதையே, நல்லாரு. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்படி அப்படி எப்படியோ தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து உனக்கு ஊத்துற அடுத்த பால். பட்டம்மாக்கா. அனி, 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 இங்க என்ன பண்றீங்க? சின்னையா, இல்ல நான் அம்மாவுக்கு குடிக்க பால் கொண்டு வந்தேன். அப்படியே அம்மாவை தூங்க வச்சுட்டேன். கை கால்லாம் அமுக்கி விட்டேன். நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ நான் கீழே போகணும். அதான் பட்டம்மாக்காவை கூப்பிடுறேன். மாமா வந்துட்டாரா சின்னையா? அனி, இல்ல நீ வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நானே உங்களை கூட்டு போறேன். வாங்க. சரி சின்னையா. சின்னையா, நீங்க போங்க. மாமா வரேன்னு சொன்னாரு. அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அனி, பரவாயில்ல நீ, நீங்க தனியா இருப்பீங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். வேண்டாம் சின்னையா, எல்லாரும் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நானே போய்க்கிறேன் சின்னையா, நீங்க உள்ள போங்க. அனி, இதுல என்ன எங்களுக்கு கஷ்டம்? வேண்டாம் சின்னையா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். நீங்க போங்க சின்னையா. மேல ஐஸ்வர்யா அம்மா தனியா இருப்பாங்க. நீங்க போங்க. சரிங்க நீ, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மேல போறேன். பார்வதி, ஏதாவது சாப்பிடுறியாம்மா? கொண்டு வரட்டுமா? இல்ல வேணா பட்டமாக்கா. பார்வதி, ஆ? உன் போனை அம்மா ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இப்ப வேண்டாம் பட்டமாக்கா, அப்புறமா எடுத்துக்கலாம். அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்கக்கா. நீங்க போங்க. சரி பார்வதி. நான் காலையில பார்த்து சொல்றேன். பாய். பார்வதி, என்ன இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீங்க டிஃபன் சாப்பிடுறீங்களா? வாங்க. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, அம்மா சாப்பிட்டாங்களா? அம்மா சாப்பிடல மாமா. பால் மட்டும்தான் குடிச்சாங்க. அதுவும் நான் வற்புறுத்தி சொன்னதுனால குடிச்சாங்க. அப்புறம் மாமா, அவங்கள தூங்க வச்சுட்டு இப்பதான் கீழே வந்தேன். அம்மா நம்ம வீட்ல அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்குள்ள அவங்க என்னை விட்டு தூரமா போயிட்ட மாதிரி இருக்கு மாமா.
ரொம்ப யோசிக்கிற. நல்லா தூங்கினா எல்லாம் சரியாயிடும். ம். சரியா? போலாமா? ஆ வா. ஆமா பார்வதி, நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும்னு அத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணேனே, நீ ஏன் போன் எடுக்கல? ஐயோ மாமா, நான் அம்மா ரூமுக்கு பால் கொண்டு போனேன்ல, அப்போ பட்டமாக்கா தான் என் போன் எடுத்துக்கிட்டு அம்மா ரூமுக்கு கொண்டு வந்தாங்க. ஆ. ஆ, அதனால ஓ அம்மா ரூம்ல தான் என் போன் இருக்கும். அப்படியா? ஆ சரி, நீ இங்கே இரு, நான் போய் போன் எடுத்து வரேன். சரியா? ஆ வா. ஸ்டெப் இருக்கு பாத்து. ஆ மேல வந்துட்டோமா மாமா? ஆ, மேல வந்தாச்சு. பின்னாடி பில்லர் இருக்கு, ஆ. இங்கே நில்லு, நான் போய் எடுத்து சரி. வந்துறேன். சரியா? அம்மா, அம்மா, அம்மா இங்க பாருங்க. அம்மா ஏந்திரிங்கம்மா. அம்மா. ஐயோ, அருண், அருண், ப்ரோ, அருண், இதோ வரோம் ப்ரோ. அம்மா ஏந்திரிங்கம்மா. என்னாச்சு ப்ரோ? எவ்வளவு கூப்பிட்டு ஏந்திரிக்கலடா. அம்மா அம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. என்னாச்சு மாமா? ஆஹா, நியூஸ் வெளியே வந்துருச்சு போல இருக்கே. அத்தான் இந்த ரூம்ல இருந்து சத்தம் வருது. எனக்கு என்ன தெரியும், போய் பார்த்தா தான் தெரியும். ஆண்டி கண்ணை திறந்து பாருங்க ஆண்டி. என்னாச்சுமா? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ப்ரோ, ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா. ஆண்டி. அக்கா, ஐயோ அத்தை. வாய் என்னாச்சு கூட ப்ரோ? வருதுடா. அக்கா அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சு? அம்மா. பார்வதி அம்மா, நீ வா. என்னாச்சு? எனக்கு ஆச்சு. அம்மா அம்மா. அம்மா என்னாச்சு அம்மா? தெரியலையே. அம்மா வாயில இருந்து நுரை வருது பார்வதி. நுரையா? மயக்கத்துல கேட்டாங்க. அம்மா மாமா என்னாச்சு? போய் அருண், வண்டி எடு, சீக்கிரம் போ. சரி ப்ரோ. ப்ரோ, அன்னைக்கு கண்ணுல பிரச்சனை, அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அம்மாவுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சே ப்ரோ. அருண், பயப்படாத. அம்மா சிங்கம் மாதிரி. அம்மாவோட நல்ல மனசுக்கும் அவங்களோட நல்ல குணத்துக்கும் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. நீ தைரியமா இரு. பார்வதி, மாமா அம்மா
ஐசு அம்மாக்கு என்னாச்சு? அம்மா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பார்வதி. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. என்ன ட்ரீட்மெண்ட்? அது இருக்கட்டும், நீ ஏன் நிக்கிற? வா வந்து உட்காரு வா. வேணாம் மாமா. அம்மாவோட குரலை கேக்குற வரைக்கும் எனக்கு கையோ ஓடாது காலோ ஓடாது. ஐயோ ஆண்டவா, அக்கா ஐசியூ வார்டுல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. இவள நிக்க வச்சு கைய பிடிச்சு உபசரணை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் தள்ளி போங்க போங்க அப்படி. அக்கா அக்கா ஆண்டி கொஞ்சம் நகருங்க. ஐயோ, என்ன நிம்மதியா பார்த்து அழ கூட விட மாட்டாங்களே. எங்க அக்காக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. கடவுளே, அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த நிலைமையில என்னால அவங்கள பார்க்க கூட முடியலையே. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த நிலைமை? இப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. இவளே கத்திய வாங்கி ஆபரேஷன் பண்ணிடுவா போல இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களண்டி. அழுது டாக்டர் மனசை மாத்தி எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவீங்க போல இருக்கு. நானே அகிலா போயிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை எப்ப சொல்லுவாங்கன்னு காத்திருக்கேன். அழுதுகிட்டு இல்ல, என்னால இங்க நிக்க முடியல அக்கா. சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்றது, சுக்கிர திசை என் பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நந்தினி. நான் போட்ட பிளான் எல்லாம் பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சே. உங்க குரல்ல தெரியற சந்தோஷத்தை பார்த்தா அந்த அகிலா வீட்ல கதறல் சத்தம் கேட்கும் போலயே. கேட்காம நான் போட்ட பிளான் படி கண் பார்வை இல்லாத பார்வதி கையால அகிலாவுக்கு விஷம் கலந்த பாலை குடுக்க வச்சிட்டனே. பாவம், அகிலாவை பாக்குறதுக்கே ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. மத்தவங்க வாயில நுரத்தல்ல வைக்கிறவளுக்கு இப்ப அவ வாயிலேயே நுரத்தள்ளி போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. எஸ், சூப்பர் ஆண்டி. அகிலா உயிருக்கு போராடுறது சந்தோஷம்தான். ஆனா அந்த போராட்டம் வெற்றி அடையக்கூடாது. நம்ம சந்தோஷம் நிலைக்கணும்னா அந்த அகிலாண்டேஸ்வரி உயிர் பழைக்கவே கூடாது ஆண்டி. நந்தினி, இதெல்லாம் நீ சொல்லணுமா? அவ கண்டிப்பா உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ விஷம் கலந்த பாலை குடிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இங்க இருக்க டாக்டருங்க நாங்க கடவுளோட மறு உருவம், உயிரை கொண்டு வந்துருவோம் அப்படி இப்படின்னு ஏதாவது செய்ய வந்தாலும் பக்கத்துல நின்று நான் என்ன வேடிக்கையா பாத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா அவளை பொழைக்க விட மாட்டேன் இந்த முறை.